ஜமாலிகா அழகுக்காக, அழகும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. வலி தீனிகா மார்க்கத்துக்காக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 சொல்கிறார்கள். சில சமயம் அவர்களுக்கு போனஸாக 4 சேர்ந்தும் வரும். ஆனா நோக்கம் என்னவாக இருக்கணும்? வலி தீனிகா வ ஃபத்ஃபிர் பியதிக வ தர்பித் வ யதுக. எவன் ஒருவன் அந்த தீனுள்ள பெண்ணை, ஒழுக்கம் உள்ள பெண்ணை, அறிவுள்ள பெண்ணை, மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து கொள்வார். இல்லை என்றால் அவன் இரு கரங்களும் மண்ணாகட்டும். அப்ப என்ன இருக்கணும் கேட்டனா, கொள்கை இருக்குதா, அவங்கள்ட்ட கோட்பாடு இருக்குதா என்பதை முதல் அடிப்படையாக நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். காசு இருக்குதா, பாரம்பரியம் இருக்குதாங்கிறது வந்தா வரும், வராட்டி போகும். நோக்கம் என்னவா இருக்கணும்? தீன் இருக்குதா, அவர்களிடம் என்ன இருக்குது என்பதை உற்று நோக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் விழுந்து விட்டார்களா, கூத்தாடிக்கு பின்னால் சுற்றக்கூடிய பெண்களாக இருக்கிறார்களா, மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்களா, உலக வாழ்க்கைக்காக அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு திங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இதான் பார்வை எப்படி இருக்கணும் ஒரு மூமினோட பார்வை. ஏன்? மூமினுக்கு சட்டத்திட்டம் இருக்கு, அவன் கற்பிடிக்கிறதுக்கு குர்ஆன் இருக்குது, வழிகாட்டுவதற்கு நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு பல வழிகாட்டுதல் கிடையாது. எப்படி வேணாலும் போலாம், தாந்தோணி தனமா போலாம். இஸ்லாம் மார்க்கம் எப்படி? கல்யாணத்தை சுன்னத்த ரசூலிஹி, மதத்தின் ஒரு அடையாளமாகி இருக்கு. மற்றவர்கள் கல்யாணம் பண்ணலாம், பண்ணாமையும் போலாம், கேட்பார்கள் இல்லையா? கிடையாது. இங்க அப்படி கிடையாது. சட்டம் எப்படி? அடையாளம். யார் ஒருவர் என் சுன்னத்தை புறக்கணிக்கிறாரோ என் மார்க்கத்தை புறக்கணித்து விட்டார். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? உற்று நோக்கக்கூடியவராக இருக்கணும். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு வழியை காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள் என்றால், என்ன பரக்கத்தன், என்ன பரக்கத்து இருக்குது? அதம பரக்கத்தன். அதில் எது குறைந்த அளவில், குறைந்த செலவில் நடக்கிறதோ அதில் என்ன இருக்கிறது? மஅூனத்தன், பரக்கத்து இருக்கிறது. குறைந்த செலவில் நடக்கக்கூடிய திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்கிறது. ஹரம் ஷரீஃப் இருக்கு, பல பேர் போயிருப்பீங்க. போனா நம்ம தவாப் சேர்ந்துட்டு வந்துருவோம். இன்னும் வரைக்கும் என்ன செய்வாங்க? அந்த திருமணத்தை இப்படி உட்கார்ந்து இருக்கோம்ல, இதன் அடிப்படையில் நடக்கும். தப்தர்ல எழுதிக்கிடுவாங்க, விருந்து வச்சுக்கலாம், வலிமா விருந்து. பல கோடீஸ்வரர், பெரிய கோடீஸ்வரராக விளங்கிய அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் நபி தோழர் ஒருவர் இருக்கிறார். 10 அஷரத்துல் பஸரா